அன்றிரவு அவர்கள் எப்படித் தூங்கியிருப்பார்கள்? அல்லாஹ் மீது ஆணை, முஆதே, உன்னை நான் அதிகம் விரும்புகிறேன் என்று முஆத் ரலி அவர்களிடம் நபிகளார் கூறியபோது, அன்றிரவு அவர் எப்படித் தூங்கியிருப்பார்? கையில் இருந்த குச்சியை அப்துல்லாஹ் பின் உவைஸ் ரலி அவர்களிடம் கொடுத்து, இந்தக் குச்சியை வைத்து சுவனத்தில் உன்னை நான் கண்டுகொள்வேன் என்று நபிகளார் கூறியபோது, அன்றிரவு அவர் எப்படித் தூங்கியிருப்பார்? சுவனத்தில் உமது செருப்பின் ஓசையை நான் செவியுற்றேன் என்று பிலால் ரலி அவர்களிடம் நபிகளார் கூறியபோது, அன்றிரவு அவர் எப்படித் தூங்கியிருப்பார்? வஹி கொண்டுவரும் ஜிப்ரீல் அலை ஒரு நாள் நபிகளாரிடம் வந்து, கதீஜாவுக்கு சலாம் சொல்லச் சொல்லி அல்லாஹ் என்னை அனுப்பியுள்ளான் என்றபோது, அந்தச் செய்தியை நபிகளார் கதீஜாவுக்குக் கூறியபோது, அன்றிரவு அவர் எப்படித் தூங்கியிருப்பார்? அல்பையினா அத்தியாயத்தை உமக்கு ஓதிக்காட்டுமாறு அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டுள்ளான் என்று உபை பின் காப் ரலி அவர்களிடம் நபிகளார் கூறியபோது, அவர், 7 வானங்களுக்கு மேலிருந்து எனது பெயரை இறைவன் குறிப்பிட்டானா என்று கேட்க, அதற்கு நபிகளார், ஆம் என்று கூற, கட்டுப்படுத்த முடியாமல் அழுதார். அழுதார், அழுதார். உபை ரலி அன்றிரவு அவர் எப்படித் தூங்கியிருப்பார்? யா அல்லாஹ், சுவனத்தில் எனக்குத் தரும் அதே அந்தஸ்தை அபூபக்கருக்கும் கொடுப்பாயாக என்று நபிகளார் துவா கேட்டபோது, அன்றிரவு அவர் எப்படித் தூங்கியிருப்பார்? இவர்கள் எப்படித் தூங்கினார்கள்? அன்றிரவு மட்டுமல்ல, ஏனைய நாட்களிலும் எப்படி அவர்கள் அமைதியாகத் தூங்கியிருப்பார்கள், வாழ்ந்திருப்பார்கள்? இறைவா, இது போன்ற நற்செய்திகளைக் கேட்கும்போது எங்கள் உள்ளம் நடுங்குகிறது. உயரிய சுவனத்தில் உனது நேசர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் எங்களையும் சேர்த்து வைப்பாயாக.